ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்ததை உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்காக நீ ஆசைப்பட்டது விரைவிலேயே உன்னிடம் வந்து சேரும் என நான் உனக்கு கொடுத்த வாக்கை இப்போது நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்பதை நீ அறிந்திருக்கிறாய் தானே? இதோ அதை உண்மையாக்கும் விதமாக தான் உனக்கானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டேன். இப்போது நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது உனக்கான சோதனை காலம்தான் என்பதை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை. இருந்தாலும் நம்பிக்கையும் பொறுமையும் நிதானமும் அன்பும் பக்தியும் பாசமும் இது அனைத்தும் உனக்குள் இருப்பதால் தான் உன்னை சோதித்தேனே தவிர ஒருபோதும் கஷ்டங்களை உன் வாழ்வில் நான் நிரந்தரமாய் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. இதோ உன்னுடைய கஷ்டத்தையும் பக்குவத்தையும் நீ அறிந்து கொள்ளும் விதமாக தான் எல்லா பிரச்சனைகளையும் நீ சந்திக்க வேண்டியதாக இருந்தது. உன்னுடனேயே உன் மனதில் குடியிருக்கும் நான், நீ என்ன யோசிக்கிறாய் என்பதை முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கும் நான், நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை மட்டும் அறியாமலாய் இருப்பேன்? இதோ உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நீ எதிர்பார்த்த வகையில் உனக்காகவே முடித்து தரப்போகிறேன். நடக்கவே நடக்காதோ என நீ நினைத்த விஷயத்தையும் இப்போது செய்து முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மாவை வணங்கினாலே போதும். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி வரப்போகிற காலமானது உனக்கான வசந்த காலமாக இருக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கிறது. இன்று நீ கஷ்டப்படுவது கூட நாளை உன்னுடைய நல்லதிற்காக தான் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது உனக்கான நல்லதை உன்னிடமே கொண்டு வந்து தரும் வகையில் முடியப் போகிறது. ஆம் என் செல்லமே, பயப்படாமல் உன் வாழ்க்கையை கடந்து வா. உன்னுடைய எல்லா வழிகளையும் வேதனைகளையும் நான் தூக்கி எறிந்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு கஷ்டங்களை இது நாள் வரை நீ அனுபவித்தாயோ அந்த அளவிற்கும் அதிகமாகவே உன் எதிர்காலத்தை சந்தோஷமானதாக நான் மாற்றித்தரப்போகிறேன். எப்போது பார்த்தாலும் உன் மனதிற்குள் நீ பேசிக்கொண்டே தானே இருக்கிறாய். உன் மனம் 1000 விஷயங்கள் சொல்லும். நல்லதும் சொல்லும், கெட்டதும் சொல்லும். எல்லாவற்றிற்கும் நீ செவி சாய்க்காதே என் செல்லமே. ஏனெனில் பல சமயங்களில் உன் மனசாட்சியானது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலேயே யோசித்து யோசித்து அதிலேயே உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்லுகிறேன். கடந்த காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய உன் மனதிற்குள்ளிருந்து, உன் மனதின் சலசலப்புகளுக்குள்ளிருந்து நீ முதலில் வெளியே வா. உன் எதிர்காலமானது நீ கேட்டபடியே பிரகாசமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. நீ என்னிடம் எதை எதிர்பார்த்தாயோ, எது நடக்க வேண்டும் என வேண்டுதல் வைத்தாயோ அதையே இப்போது உனக்கு நடத்தித்தர வந்துவிட்டேன். இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே, நாளைய விடியல் வருவதற்குள்ளாகவே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும்படி எல்லா வேலைகளையும் நான் முடித்து விடுவேன் என் செல்லமே. எங்கும் பொறுமை, எதிலும் பொறுமை என எல்லா விஷயங்களையும் நிதானமாக பொறுமையாக கையாண்டு சுமூகமாய் முடித்து வருவதற்கான வேலைகளை நான் உனக்கு செய்து தருகிறேன். எல்லா விஷயங்களிலும் நல்ல பண்புகளை மட்டும் கொண்டுள்ள நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதை அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்ம பலன்களை எல்லாம் நான் கழித்து கொண்டே தானே வருகிறேன். இனிமேல் தாமதமாகிய விஷயங்களெல்லாம் சுலபமாக சீக்கிரமாக உனக்கு நடந்து முடியும். உன்னை குறை சொன்னவர்களும் குற்றம் சுமத்தியவர்களும் உன்னை தவறாய் பேசியவர்களும் அதற்குண்டான தண்டனையை பெறுவார்கள். இத்தனை நாளாய் எனக்கு எல்லாம் தாமதமாகிறதே என வருத்தப்பட்டு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்த உன்னுடைய அபயக்குரலை நான் கேட்டேன் தானே. இதோ இப்போதே அதனால் உனக்கான நல்லதை செய்து தரப்போகிறேன். என்னை நம்பு என் செல்லமே. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன் எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக்கவும் மாட்டேன். உனக்கு பிடித்த ஒரு உறவு இப்போது உன்னிடம் பேசாமல் விலகி போய் உள்ளார்களா? அதை நினைத்து வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு இரு. அவர்களே தானாக உன்னிடம் வந்து பேசும்படி என் அற்புதத்தை உன் கண்முன்னால் காட்டுகிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒரு விஷயத்தை தான் என்பதை உனக்கு புரியவில்லையா? நீ மீண்டும் ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் உனக்கான வாழ்க்கை அழகாய் புத்துணர்ச்சியாய் மாறுவதற்கும் நித்தமும் ஒரு விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்காக ஒரு வாய்ப்பையும் இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதானே ஒவ்வொரு நாள் விடியலும்.
நாளைய விடியலை நிச்சயம் உனக்கான விடியலாக நான் அமைத்து கொடுக்கிறேன். உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்களையெல்லாம் அதிவிரைவிலேயே உனக்கு அள்ளித்தருகிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுத்த பிறகு, நீ கேட்டதையெல்லாம் உன் கரங்களில் ஒப்படைத்த பிறகு, அன்றைக்கும் நீ நிச்சயமாக அழுவாய். ஏன் தெரியுமா? அம்மா வராகி தாயே, எனக்கு ஒரு தாய்க்கு தாயாக இருந்து, தந்தைக்கு சமமாக இருந்து, எல்லா விஷயங்களையும் நான் கேட்டது போலவே செய்து கொடுத்து முடித்து விட்டாயே. உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்து விட்டாய். இனிமேல் நீ சொன்னபடியே நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து என் கடமையையும் என்னுடைய பொறுப்பையும் நான் சரியாய் நிறைவேற்றுவேன் அம்மா என நீ கண்கலங்கி எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பதும் தவறு. வேறு ஏதாவது விஷயத்தை செய்து கொடுப்பார்கள் என எதிர்பார்ப்பை அவர்கள் மீது வைப்பதும் தவறு. என் அன்பு பிள்ளையே, என் அன்பு செல்லமே, என் அன்பு மகனே மகளே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. உன்னை விட்டு விலகிப்போன மனிதர்களும் உன்னை வேண்டாம் என விலக்கி வைத்து விட்டு வாழ்பவர்களும் கூட தானாக உன்னை தேடி வருவார்கள். உன்னை தூற்றி பேசி குறை சொன்ன வாய்கள் எல்லாம் நிறைவாய் பேசி உன்னை போற்றி புகழும்படி நான் செய்து காட்டுகிறேன். உன் மன ஓட்டம் முழுவதையும் புரிந்த நான் இனிமேல் நீ கவலைப்படும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு துணையாய் நான் இருக்கப் போகிறேன். மனதிற்குள் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் நீ சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்கிறேன். உன் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லை இல்லாதது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் செல்லமே. நீயே என்னை வேண்டாம் என்று வணங்குவதை விட்டு விலகி போனாலும் கூட நான் உன்னை விலகவும் விடமாட்டேன். ஆரம்பத்தில் என்னை நம்பி வணங்க ஆரம்பித்திருக்கிற உனக்கு இப்போது இந்த ஆரம்ப காலகட்டமானது சில கஷ்டங்களை கொடுப்பது போல தெரியலாம். ஆனால் கூடிய விரைவில் நான் எதை எதற்காக எப்படி செய்தேன் என எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய். ஒரு காலத்திலும் உன் வாழ்வில் எந்த தவறையும் நானாக செய்யவும் மாட்டேன். எந்த தவறும் உனக்கு வந்து நேரும்படியும் நான் விட்டுவிடவும் மாட்டேன். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தாலும் கூட இன்னும் உன் மனதில் பயமும் பதட்டமும் வாழ்க்கையை பற்றிய கவலையும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகிறது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அனுபவங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டுள்ள உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் பெருமளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்து தருகிறேன். சரியோ தவறோ உன் வாழ்க்கைக்கான முடிவை நீதான் எடுக்க வேண்டும். அடுத்தவர் கையில் அதை ஒப்படைக்காதே என் செல்லமே. உன்னோடு நான் இருப்பேன் என நம்பி நீ வெற்றி நடை போடு. நிச்சயமாக உன்னுடைய மனச்சோர்வையும் மனக்கவலைகளையும் வருத்தங்களையும் அகற்றி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எங்கிருந்தாலும் நல்லது செய்து தருவேன். கூடிய விரைவில் என் தரிசனத்தையும் நீ பார்க்க போகிறாய். நல்லதே செய்வேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.